3,79,94,000 ரூபாய் மதிப்பீட்டிலான பல்வேறு பணிகளை தென்சென்னை எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் தொடங்கி வைத்தார். சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் சுற்று வாரியம் சார்பில் பெருநகரம் சென்னை மாநகராட்சி மண்டலம் 13வது வார்டு 178க்கு உட்பட்ட பாரதி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு கழிவுநீர் கட்டமைப்புகளை மேம்படுத்த 1.08 MLD திறன் கொண்ட கழிவுநீர் உந்து நிலையத்தில் 2,05,06,000 ரூபாய் மதிப்பீட்டில் தற்போது உள்ள சிறிய விட்டம் கொண்ட கழிவுநீர் குழாய்களை 452 மீட்டர் நீளத்திற்கு 250 மில்லிலிட்டர் விட்டம் கொண்டவையாக மாற்றி அமைத்து மற்றும் 200 மில்லி மீட்டர் விட்டம் கொண்ட கழிவுநீர் உந்து குழாய்கள் 950 மீட்டர் நீளத்திற்கு அமைக்கும் பணியினையும் அதேபோல் மண்டலம் 13 வார்டு 177க்கு உட்பட்ட VGP செல்வா நகர் விரிவு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு 150 மில்லி மீட்டர் விட்டம் கொண்ட குடிநீர் பகிர்மான குழாய் 960 மீட்டர் நீளத்திற்கு 1,12,51,00,051 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கும் பணியினையும் பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டலம் 13 வார்டு 173க்கு உட்பட்ட ஐஸ்வர்யா காலனி மற்றும் இந்திரா நகர் 1வது முதல் 3வது சந்துகளில் பழுதடைந்த 100 மில்லி மீட்டர் விட்டம் கொண்ட குடிநீர் பகிர்மான குழாய் 550 மீட்டர் நீளத்திற்கு 62,37,000 ரூபாய் மதிப்பீட்டில் மாற்றி அமைக்கும் பணிகளையும் இன்று தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் தொடங்கி வைத்தார். இதன் மொத்த மதிப்பு 3,79,94,000 ஆகும். நிகழ்வில் வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அசன் மௌலானா, 13வது மண்டல குழு தலைவர் துரைராஜ், மாமன்ற உறுப்பினர்கள் எஸ். பாஸ்கர், மணிமாறன், சுபாஷினி ஆகியோர் கலந்து கொண்டனர். ஒரே இந்த கிணறு பேசணுமா பேசணும். ஆமா ஒரு நீ பேச மேடம் இதுக்காக வந்து ஒரு நிரந்தர தீர்வாக கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நீளத்திற்கு நம்ம விஜயநகர் ஜங்ஷன் இந்த பணி முடிஞ்ச உடனே இந்த குடிநீர் பிரச்சனை வந்து எல்லாமே இருக்கு. அதுக்காக இந்த பணி ஆரம்பிக்கும். மாமன்ற உறுப்பினருடைய அந்த மண்மானவருடைய தீவிர முயற்சியின் காரணமாக நம்முடைய இதனுடைய பெற்ற மதிப்பீடு கிட்டத்தட்ட 1,12,51,000 ரூபாய் செலவில் இன்றைக்கு 960 மீட்டர் நீளம். அவர்களை பகுதி செயலாளர் திரு சிவசேகர் அவர்களே, மாமன்ற உறுப்பினர் திரு மணிமாறன் அவர்களே, உங்களை பார்த்து இந்த திட்டம் எந்த விஷயத்துக்காக தொடங்கப்பட்டதுன்னு சொல்லி உங்க முன்னிலையில தொடங்கி போனதுக்காக தான் அங்கே வந்திருக்கேன். பல ஆண்டுகளாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற கோரிக்கை தான் இந்த இடத்துல வந்து சரியான குடிநீர் வந்து ப்ரெஷர் வந்து எடுக்க மாட்டேங்குது. அதனால ஒரு சில தெருக்களில் குடிநீர் வருது, சில தெருக்களில் கிடைக்கல அப்படின்னு சொன்னதை நம்ம கோரிக்கையை ஏற்று இந்த அதிகாரிகள் இங்கே மண்டலம் 13 இந்த வார்டு 177க்கு உட்பட்ட VGP செல்வா நகர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 150 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட ஒரு குடிநீர் பகிர்மான குழாய். ஏற்கனவே குழாய் இருக்கு, அது ப்ரெஷர் எடுக்க மாட்டேங்குது சரியா. ஸோ ப்ரெஷரை கூட்டி தருகின்ற அளவுக்கு விட்டம்னா அந்த இது சர்க்கம்ஃபரன்ஸ் மிகப்பெரிய அந்த குழாயை அமைத்து அது எவ்வளோ நீளத்துக்கு அமைச்சிருக்கிறாங்க, 960 மீட்டர் நீளத்திற்கு. இதற்கான பணி திட்ட செலவு 1,12,51,000 ரூபாய். இந்த செலவில் இதை அமைச்சு இன்னைக்கு அந்த பணிகள் வந்து துவங்க இருக்கின்றன. மிக முக்கியமாக மாண்புமிகு முதலமைச்சர் நம்முடைய தளபதி அவர்களுக்கு நாம் நன்றியை சொல்ல வேண்டும். ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து என்னென்ன நலத்திட்டங்கள் இருக்கோ MLA MP எல்லாம் நேரில் போய் கேட்டு உடனுக்குடன் அதை மாநகர
அதிகாரிகளுடன், மாநகராட்சி அதிகாரிகளுடன், குடிநீர் வழங்கல் துறையை சார்ந்தவர்களுடன் கலந்து பேசி கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவர் எங்களுக்கு இட்ட உத்தரவு. அந்த வகையில் மிகுந்த மகிழ்ச்சியோடு இன்றைய தினம் இந்த திட்டங்களை எல்லாம் இப்போ நம்ம பாரதி நகரில் ஒரு இதே மாதிரி ஒரு பம்பிங் ஸ்டேஷன் அந்த துவக்க விழா போயிட்டு வந்தோம். உங்களுக்கு கோடை காலம் வந்துவிட்டது, குடிநீர் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதை தீர்த்து வைக்கும் வகையிலே தான் இத்தனை கோடி ரூபாய்க்கு இந்த திட்டம் அகலமாக இருக்கும். மழை வெயில் காலத்தில் பெய்யாமல் கெடுக்கும் மழை வாங்க 2 காலத்திலேயும் உங்களுக்கு மிக பிரச்சனை இருக்காது. வெள்ளம் வந்தப்பே நாங்கள் இருந்தோம். நம்பி என்ன பணியாற்றினாலும் உங்களுக்கு தெரியும். நிரந்தர தீர்வாக உங்களுடைய குடிநீர் பிரச்சனைக்கும் இன்றைக்கு மிக முக்கியமாக இந்த பகுதியை சார்ந்தவர்களுக்கு ஒரு விடுவி காலம் அமைக்கப்படுகிறது. எப்பொழுதும் உங்கள் பகுதியில் உங்களுக்காக முதலமைச்சர் அவர்கள் உடன் இருப்பார். நாங்களும் உங்களோடு பயணிப்போம். நன்றி. அண்ணா வாழ முடிப்பீங்களா? போட்ட முடியாது. போட்டேன்பா போடுங்க. அப்படியே அப்ப எங்களுக்கு கரெக்ட்.